Hey, hi guys. Hi, sir. Hello, sir. Okay. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டோம். Then we can start the session. Okay, so I guess ஓரளவு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, நாம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு செஷன் பிளஸ் நாளைக்கு செஷன் ஒரு 2 நாள் இல்லைன்னா 3 நாள் செஷன் வந்து மோஸ்ட்லி அந்த ஹேண்ட்ஸ் ஆன் சைட் தான் போகும். ஹேண்ட்ஸ் ஆன்னா உங்களோட மினி ப்ராஜெக்ட் சைட் தான் போகும். ஸோ ஆல்ரெடி டேட்டா கனெக்ட் பண்ணியாச்சு, எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன், என்ன அவுட்புட் வேணும்னு சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து நீங்க தான் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது டவுட்ஸ் இருக்கு இல்ல ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டே இருக்கேன் நான் அதை வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ லைக் பெட்டர் வந்து யாராவது ஒருத்தவங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அப்படியே செஷன்லேயே வந்து கண்டினியூ பண்ணுங்க. அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு அது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு இந்த இடத்துல பிளாக்கர் இருக்கு அப்படின்னா அதையும் சொல்லுங்க. லெட்ஸ் டிஸ்கஸ் டுடே. முகமது சொல்லுங்க ஜி. இது நான் ஒரு டேபிள் ஆட் பண்ணேன் இந்த இதுல, நீங்க உங்களோட இதை ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஷூர் ஷூர். சரி, நான் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் நீங்க எடுத்தது இது. ஓகே, இது சரி இப்போ நான் வந்து இது ஆட் பண்றேன். நான் எனக்கு டோட்டல் கேசஸ் வந்து இது நான் ஹைலைட் பண்ணிட்டேன். ஆக்டிவ் கேசஸ் இது வந்து ஏன்னா ஹைலைட் பண்ண முடியல, ஏன்னா அது வந்து நம்பரா இருக்கும். ஒரு நிமிஷம், எனக்கு என்ன இதுல பார்த்தோன்னு தெரியுது அப்படின்னா ஆக்டிவ் கேசஸ் வந்து நம்பரா இல்ல. அதான் நம்பரா இல்ல தெரியுது. ஓகே, ஏன்னா அதனால அந்த இது வரல, அது என்னது ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வரல. ஒரு நிமிஷம், இதுல வருது பாருங்க, டேட்டா பார்ஸ் வர மாட்டேங்குது. உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நானும் அதுல இருந்து அந்த டேபிள்ல தான் எடுத்திருக்கேன் நானு. இல்ல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த டேட்டாவை நம்ம நம்பரா மாத்தலாமான்னு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஃபீட் பண்ற டேட்டா. ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி டேட்டா பேஸ்ல லோட் பண்ற டேட்டா கிடையாது, எல்லாமே யூசர்ஸ் வந்து ஃபீட் பண்ற டேட்டா. ஸோ அவங்க வந்து இந்த டெக்ஸ்டா இன்னைக்கு நம்பரா ஃபீட் பண்றாங்க, நாளைக்கு டெக்ஸ்டா ஃபீட் பண்றாங்கன்னா அது சிஸ்டம் அலோவ் பண்ணும். ஸோ அவங்களுக்கு வந்து இது டேட்டா பேஸ் கிடையாதுல்ல. நம்ம செக் பண்ணலாம். நீங்க வந்து எடிட் கொரி பண்ணலாம். எடிட் கொரி போயிட்டு எதனால இது வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்ல பண்ண முடியுமானா பண்ணிடலாம். ஓகே, நான் ட்ரை பண்ணேன், அங்கேயும் ட்ரை பண்ணேன், எனக்கு எரர் ஆயிடுச்சு. ஆக்டிவ் கேசஸ் ட்ரை பண்ணீங்க? என்னங்க ஆக்டிவ் கேசஸ் தான பிரச்சனை இருக்கு? ஆமா ஆமா ஆமா, அதான் ஆக்டிவ் கேசஸ். அப்புறம் இதுவும் டோட்டல் ரிசீவ்டு நினைக்கிறேன். அது ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் கேசஸ்ல இருக்கிற கமாவெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, அது இங்கே பண்ணலாம்ங்கறீங்களா இல்ல இதுல எடிட் கொரியில தான் பண்ணணும்? சரி, ஓகே சார். கமா ரிமூவ் பண்ணாம டைரக்டா ஹோல் நம்பரை மாத்தினாலே இது மாறிடுது சார். டெக்ஸ்ட் அலோவ் பண்ணுச்சு உங்களுக்கு? பண்ணுச்சு. நான் கன்வெர்ட் ஆச்சு. டைரக்டா ஹோல் நம்பரை மாத்துங்க. அப்ப டைரக்டா ட்ரை பண்ணுங்க. டைரக்டா வந்து இங்க அத வந்து ஹோல் நம்பரை ட்ரை பண்ணுங்க. இல்ல டைரக்டா நான் பண்ணேன். சரி, ஓகே, நான் ட்ரை பண்றேன். எரர் சொல்லும். மீன் சர்டைன் ரோஸ் வந்து எரர் காட்டும். பட் அத நானும் ட்ரை பண்ணேன். ஒரு நிமிஷம், ஆக்டிவ் கேசஸ் பாருங்க, டைரக்டா மாத்துறதுல என்ன பிரச்சனைனா கன்வெர்ட் ஆயிடும். பட் சிஸ்டம் வந்து அது உங்களோட டேட்டா வந்து ஸ்டில் எரராவே கன்சிடர் பண்ணி வச்சு. இங்க மாத்த முடியாது. இங்க இல்ல, எடிட் கொரி பாருங்க. எடிட் கொரி சரி, எடிட் கொரில பண்ணுங்கறீங்களா? சரி, ஓகே. இங்க ஏன் மாத்த முடியலன்னா இங்க அந்த டேட்டா வந்து கம்ப்ளீட் டெக்ஸ்டா மாறிடுச்சு. சோ அத வந்து அலோவ் பண்ணவே பண்ணாது, கமா இருக்கறனால. ஓகே, சோ அப்படி சொல்றீங்க. சரி, இது என்ன ஆக்டிவ் கேஸா? ஓகே,
ஹோல் நம்பரா? ம். சரி, ஓகே. கனெக்ட் ஆச்சுல அதையும் மாத்துங்க. அப்படியே அந்த மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணும் அதை. இல்ல அந்த இன்னொரு காலம் சொன்னீங்கல்ல அதையும் மாத்துறீங்க. நியூ ரெக்கவர் அதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. இல்ல நியூ ரெக்கார்ட்ல டோட்டல் ரெக்கார்டு. ஓகே யா சாரி. ஓகே. இல்ல ஈவன் நியூ ரெக்கார்டுமே அதே மாதிரி தான் இருக்கு. ஓகே ஆக்சுவலா நியூ ரெக்கார்டை மாத்த முடியாது. ஏன்னா நியூ ரெக்கார்டு வந்து பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கு. ஸோ அதை நம்மள மாத்தவே முடியாது, கஷ்டம். பட் நீங்க இதுல போய்க்கலாம். நியூ ரெக்கார்ட் நமக்கு தேவையில்ல. அந்த அந்த ஃபீல்ட் அப்படியே ஒமிட் பண்ணிக்கலாம். சார் இப்போ அதையும் அப்ளை நான் கொடுக்கணும். அந்த ப்ளஸ் கொடுத்ததும் நான் ஹோல் நம்பர் கொடுத்த மாறிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிடுச்சா? கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். அந்த எரர் மெசேஜ் வரும், அதை நீங்க கண்டுக்க வேண்டாம். அது சிஸ்டம்ல வந்து ஒரு சில இது- மெசேஜ் பண்ணி காட்டும். எதுஜி பிளஸ் இது ப்ளஸ் இருந்துச்சுல, அதுவும் வந்து ஹோல் நம்பரை மாத்தணும். மாத்த அது ரெக்கவரி யூஸ் பண்றீங்கல்ல, நியூ ரெக்கவரின்னு ஒண்ணு இருக்கும். அதான் இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நீங்க பவர் பிக்கு உள்ள வச்சு பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, சிஸ்டம் வந்து ஆல்ரெடி இருக்க டேட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் ஃபார்மட் அப்படி. பட் இதே இது வந்து நம்ம பவர் பிக்கு எடிட் குறியில போய் பண்றோம் அப்படின்னா, நம்ம இன்னும் டேட்டாவை லோட் பண்ணவே இல்லை சிஸ்டம்குள்ள. ஸோ அதனால சிஸ்டம் அலோவ் பண்ணும். இது என்ன லோட் எரர், ஒன் ஆஃப் தி லோடட் queries container. சரி, ஓகே. இல்ல இது என்னன்னா, அந்த அந்த எம்டி செல்ஸ் நல்ஸ் இருக்கும், பிளாங்க் வேல்யூ இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பவர் பி எரரா கன்சிடர் பண்ணிக்கணும். இதை நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ இது இட்ஸ் நாட் அ பிக் டீல். சரி, ஓகே. சோ இப்போ வந்து இத மாத்திக்கலாம். வந்து டோட்டல் ஆட் பண்ணுங்க. ஆமா, இப்போ இதுக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போட்டீங்கன்னா வொர்க் ஆகும். இல்லையே, இது கூட வரலையே. இதுல என்ன ஆக்சுவலா அந்த டிராப் டவுன் இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணுங்க. ஆமா. டோன்ட் சம்மரைஸ் வச்சிருக்கீங்களா? ஆவரேஜ் கொடுத்துருங்க, இல்லைன்னா சம் கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம். இதுல வந்து டிராப் டவுன் இருக்கு பாருங்க. ஆக்டிவ் கேசஸ் வச்சிருக்கீங்கல்ல, ரைட் சைடுல வேல்யூஸ்க்கு கீழ மீன்ஸ் விஷுவலைசேஷன் வச்சிருக்கீங்களா? விஷுவல் அந்த சின்ன சின்ன ஐகான்ஸ். ஆமா, விஷுவலைசேஷன் கீழ. ஆமா, ஃபீல்ட்ஸ் லிஸ்ட் இருக்குல்ல, அங்க கிளிக் பண்ணுங்க அந்த ஆக்டிவ் கேசஸ். இங்கயா? அந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மட் போங்க. டேட்டா பார்ஸ் ஏன் வரல அப்படின்னா, நம்ம டோன்ட் சம்மரைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ டோன்ட் சம்மரைஸ்னா சம்மரைஸே பண்ணாத டேட்டாக்கு நம்ம பார் கொடுக்க முடியாது. நீங்க சம் இல்ல ஆவரேஜ் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே கொடுங்க. ஓகே. பார் இருக்கும். ஸோ இப்போ ரீநேம் பண்ணிக்கோங்க இந்த காலம். இது ரீநேம் பண்ணிக்கோங்க ஜி. ஓகே. ஓகே. ஓகே, பட் இனிஷியலா நீங்க பண்ண நல்லா இருக்கு, டிசைன்ஸ் நல்லா இருக்கு. ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா, அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து மோஸ்ட்லி பப்ளிக் இமேஜஸ் எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஒரு வாட்டர் மார்க் இருக்குல்ல, ஐ ஸ்டாக் அப்படிங்கிறது. இதுவா? ஆமா, பேக்ரவுண்ட்ல இமேஜ் போட்டுருக்கீங்கல்ல, கோவிட் இமேஜ். இது கோவிடா? ஆமா. அதுல ஐ ஸ்டாக்னு ஒரு வாட்டர் மார்க், ஒரு லெட்டர் தெரியுது பாத்தீங்களா? ஆமா. அது வந்து காப்பிரைட்டான இமேஜ். சோ யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பட் ஸ்டில் ஒரு ஒரு சஜஷன். இது பரவாயில்ல, நம்ம இது டெஸ்டிங். அதான் டெஸ்டிங் இல்ல, மத்தவங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க ஒரு ஒரு ஒன்று ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று பண்றீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி வாட்டர் மார்க் இருக்கிற இமேஜஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கும். ஏன்னா சம்மந்தமே இல்லாம யாரோ காப்பிரைட் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக சொல்றேன். நானும் ட்ரை பண்ணேன், உங்களுக்கு மாதிரி கிடைக்கல. சரி சார், எது கிடைச்சு சொல்லிட்டு போட்டேன். ஓகே ஃபைன் டெஸ்டிங் இது ஓகே. ஓகே. இது பார்டருக்கு என்ன, இது நான் ட்ரை பண்ண இங்க கிடைக்கல எனக்கு. இது எங்க இருக்கு இது பார்டர்? இது நீங்க இந்த நீங்க தின் லைன் கொடுத்திருக்கீங்களா? ஜெனரல் போங்க, ஜெனரல்.
காமனா இருக்கிற எல்லா எல்லா மீன்ஸ் காமனா இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஜெனரல்ல இருக்கும். எஃபெக்ட்ஸ் கிளிக் ஓகே பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டி சார். எஃபெக்ட்ஸ் விஷுவல் பார்டர் இருக்கு பாருங்க கீழ. ஓகே இது எப்படி அது திக்னஸ் ஆகுறது? அந்த பார்டர் ஆப்ஷன்லயே போங்க கீழ. ஓகே பார்டர் திக்னஸ் ஆக்க முடியாது, பட் அந்த நீங்க ரவுண்டட் காலமா மாத்திக்கலாம். இது நீங்க இதுலயே பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இல்ல அதையே உங்களுக்கு காட்டுதுன்னா நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி விட்டுருப்பேன். பேக்ரவுண்டே இல்லாம வச்சிருப்பேன், அதனால அந்த பார்டர் மட்டும் கலர் ஆகும். இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன் நானும். ஹலோ சார், வாய்ஸ் கேக்குதா? கேக்குது ஜி. ஓகே ஓகே ஃபைன். இல்ல ஆக்சுவலா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, ஆக்சுவலா ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி, நான் என்ன பண்ணிருந்திருப்பேன் அப்படின்னா, நான் பேக்ரவுண்ட்ல வந்து சின்ன சின்ன அந்த ஸ்கொயர் பாக்ஸ் போட்டிருப்பேன். பாக்ஸ் போட்டு அது மேல இதை பிளேஸ் பண்ணிருப்பேன். அதனால இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இருங்க, இன்சர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இன்சர்ட் ஆமா, டாப்ல அதுல போயிட்டு பட்டன்ஸ்னு ஒண்ணு இருக்கும் பாருங்களேன். ஓகே ஓகே, ஆமா. இன்சர்ட் பட்டன்ஸ் போயிட்டீங்கன்னா பட்டன்ஸ்ல blank பட்டன் ஒண்ணு இருக்கும். ஷேப்ஸா இதுவா? பட்டன்ஸ் பட்டன்ஸ் ஓகே, blank பட்டன் ஒண்ணு இருக்கும் பாருங்க லாஸ்ட்ல. ஓகே, அதுதான் இருக்கு இப்போ. அதுல இது ஆட் பண்ணிருப்பேன். பட் நான் என்ன பண்ணிருப்பேன்னா, பட்டன்ஸ்ல அந்த blank பட்டன் இருக்குல்ல, blank பட்டன் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஷேப்ல போய் ஸ்கொயர் ஆட் பண்ணி ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பேக்ரவுண்ட்ல வச்சுட்டு அது மேல இந்த இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணி விட்டுருப்பேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல கலர்லாம் அந்த கலர் போட்டு ஃபில் பண்ணிருப்பேன் பாக்ஸை. அதுக்கு மேல இந்த பர்டிகுலர் விஷுவல் வந்து பிளேஸ் பண்ணிருப்பேன். ஸோ கொஞ்சம் அது கொஞ்சம் பார்டரா இருக்கும், அது கொஞ்சம் பெருசா இருக்கும், உள்ள இருக்கிற அந்த விஷுவல் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் சைஸ். ஸோ பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி ஓகே, இது நான் அப்புறம் பாக்குறேன், டெஸ்ட் பண்றேன். சரி ஓகே. சரி, இந்த லைன் வரதுக்கு என்ன பண்ணீங்க? இது இந்த லைன் இதுவும் அதே மாதிரி டார்க் லைன். எனக்கு உங்க ஸ்கிரீன் தான் தெரியுது ஆக்சுவலா, மீன்ஸ் உங்களோட பவர் பேஸ் தான் தெரியுது. ஓகே, அந்த கலர் லைன் சொல்றீங்களா? இல்ல நான் ஃபுல் டெஸ்க்டாப் ஷேர் பண்றேன். ஓகே, இதுல இந்த லைன் பார்டர் லைன், இது வந்து நீங்க ஹெட்டர் மாதிரி எடுத்துட்டீங்களா? அது இல்ல அது வரும், ஜஸ்ட் இந்த லைன் தான். லைக் எப்படி சொல்றது, டெக்ஸ்ட் லைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பாருங்க ஷேப்ல. ஓகே, இதுவா? அகைன் எனக்கு கொஞ்சம் லேக் ஆகுது ஸ்கிரீனோட இது. எனக்கு இப்போ என்னோட டிசைன் தான் தெரியுது. ஓகே, இப்போ தெரியுது உங்களோட பவர் பேஸ். நான் என்ன பண்ணிருப்பேன்னா, பேக்ரவுண்ட் டார்க்கா வச்சிருக்கேன்ல, ஸோ என்ன பண்ணிட்டேன், பேக்ரவுண்ட் டார்க்கா இருக்கிறதுனால லைனுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். ஓகே, நீங்க ஆக்சுவலா லைனுக்கு வந்து நீங்க வித் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் இருக்கும் பாருங்க இதுல ஃபார்மட்ல.
ஓகே. சைஸ் ஷேப். ஓகே, நம்ம எல்லாரும் இப்போ ஆல்ரெடி நீங்க டிசைன் இப்பதான் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால இதை ஜஸ்ட் ஒரு ஒரு சஜஷனா சொல்றேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ டேஷ்போர்ட் டெவலப் பண்ணாலும் மெயினா அந்த டெம்ப்ளேட்னு சொல்லுவோம்ல, டெம்ப்ளேட்னா நீங்க யாருக்கு எப்போ டேஷ்போர்ட் டிசைன் பண்ணாலும் ஒரு சில இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அகைன் இது வந்து ரிட்டர்ன் ரூல்லாம் கிடையாது, பட் அது பண்ணா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, என்ன டேஷ்போர்ட் யாருக்கு நீங்க டெவலப் பண்ணாலும் அதுக்கு ஒரு லோகோ இருக்கணும். நீங்க ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க ஒரு பிஓசி பண்ணாலும் சரி, இல்ல நீங்களே ஒரு டேஷ்போர்ட் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு ஒரு லோகோ இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த லோகோவை மோஸ்ட்லி டாப் லெஃப்ட் இல்லைன்னா டாப் ரைட்ல பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் டேஷ்போர்ட்ல ஆக்சுவலா அந்த டேஷ்போர்ட்ல பண்ணிருக்க மாட்டேன், நான் சாம்பிள் டேஷ்போர்ட்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே லோகோ தான் வச்சிருக்கேன். கொரோனாக்கு கோவிட் வந்து கோவிடோட சிம்பிள் தான். ஸோ அதனால அகைன் அது வேணுமான்னு சொல்லிட்டு தான் அதை மோஸ்ட்லி போட்டிருக்க மாட்டோம். பட் சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க எப்போ டேஷ்போர்ட் டெவலப் பண்ணாலும் லோகோ வந்து ரைட் கார்னர் இல்லைன்னா லெஃப்ட் கார்னர் டாப்ல இருக்கிறது நல்லது. செகண்ட், நீங்க எப்ப டேஷ்போர்ட் டெவலப் பண்ணாலும் அந்த டேஷ்போர்டுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு டைட்டில் கொடுக்கும். ஸோ அந்த டைட்டில் கொடுத்தாதான் அது என்னங்கிறது மற்றவங்களுக்கு புரியும். ஸோ அந்த டைட்டிலை வந்து மோஸ்ட்லி டாப்ல பிளேஸ் பண்ணிருங்க, டாப் ரோல. ஸோ மீன்ஸ் டாப் சென்டர்ல ஐ கேன் சே. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் திங்ஸ். ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கோங்க. அதை இன்னும் எப்படி பியூட்டிஃபுல்லா கொடுக்கலாம் அப்படின்னா, நான் முன்னாடி ஒரு பிளாங்க் பட்டன் சொன்னேன்ல, பிளாங்க் பட்டன் இல்லைன்னா ஒரு ரெக்டாங்கிள் சொன்னேன்ல, சின்னதா ஒரு ரெக்டாங்கிள் வந்து மேல டாப்ல போட்டுட்டு அதுக்கு மேல இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது பாக்குறதுக்கு ஒரு பேனர் மாதிரி தனியா தெரியும். இப்போ நிறைய வெப்சைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து ஃபுல்லா ஒரு கலர்ல வந்து ஹெடர் மாதிரி ஆட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கீழே அந்த வெப்சைட்டோட கண்டென்ட்லாம் இருக்கும். அந்த மாதிரி நீங்க பண்ணணும் அப்படின்னா ஒன்னு பிளாங்க் பட்டன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் எடுத்துட்டு கம்ப்ளீட்டா மேல வந்து ஒரு ஒரு 2 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச்சுக்கு வந்து பிளேஸ் பண்ணிடுங்க. நான் என்னோட டேஷ்போர்ட் சாம்பிள் வந்து ஒயிட் கலர்ல போட்டிருப்பேன், பேக்ரவுண்ட் வச்சு ஒரு ரெக்டாங்கிள். அதுக்குள்ளதான் நான் என்னோட டைட்டில் ஆட் பண்ணிருப்பேன், அதோட லோகோ ஆட் பண்றது ஸ்பேஸ் கொடுத்திருப்பேன், ஃபில்டர் ஆட் பண்றது அங்கதான் பண்ணிருப்பேன். என்னோட டேஷ்போர்ட் வந்து போகல ஜி. ஹலோ, சொல்லுங்க. ஒரே ஒரு செகண்ட் என்னோட டேஷ்போர்ட் போங்களேன். இது ஜஸ்ட் இன்புட் தான், லைக் எல்லாரும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால நான் அந்த கமெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? எனக்கு உங்க ஸ்கிரீன் தான் தெரியுது. ஓகே ஓகே, ஷேர் பண்ணுங்க. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது இதுதான் எடுத்தேன். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ஆக்சுவலா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலா நீங்க மறுபடியும் உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? இல்ல, ஆக்சுவலா நான் கனெக்ட் பண்ணது இன்னைக்கு மொபைல்ல தான் பண்ணிருக்கேன், நான் ஷேர் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஓகே. சோ ஆக்சுவலா என்னன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு சின்ன சின்ன சர்க்கிள் தெரியுதா? அந்த நம்பருக்கு மேல ஒரு சின்ன சர்க்கிள் ஒன்று சுத்துதா? சின்ன சின்னதா ஒரு டாட் இருக்கு பாருங்க, குட்டி டாட். ரெக்கவர்டுக்கு மேல 16க்கு மேல ஒரு சின்ன சின்ன டாட் டாட் டாட்டா இருக்கு பாருங்க. ஆமா ஆமா, இங்க லோட் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னா, அது இந்த பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கும் போது நீங்க எடுத்திருக்கீங்க ஸ்கிரீன்ஷாட். நான் தனியா ஒரு ஸ்கிரீன்ஷாட் நான் அனுப்பி விடுறேன். சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க ஓகே, அந்த டாப்ல வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன்ல, ஒயிட் கலர் லைன் போட்டிருக்கேன்ல. ஆமா. அந்த லைனுக்கு மேல ஒயிட் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கும், ரெக்டாங்கிள் இருக்கும். சோ அந்த ரெக்டாங்கிள்ல தான் நான் வந்து டைட்டில் கொடுத்திருப்பேன். சோ நம்ம பண்ணலாம், உங்களோட ஸ்கிரீன்லயே பண்ணலாம். நீங்க உங்க பவர் பி ஸ்கிரீன் போங்களேன். இதுல இன்சர்ட் போங்க, இன்சர்ட் போயிட்டு அந்த பிளாங்க் பட்டன் ஆட் பண்ணுங்க, எம்டிஆர் பிளாங்க் பட்டன் ஆட் பண்ணுங்க. ஓகே ஓகே, இந்த பிளாங்க் பட்டனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் இருக்கும். ஃபார்மட்ல போனீங்கன்னா நீங்க டார்க்கா கலர் கொடுத்துக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் கலர் ஃபுல் ஸ்கிரீனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு ஃபுல்லா எடுத்து விட்டுக்கோங்க, ரைட் சைடு ஃபுல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இல்ல ஆக்சுவலி இதுவும் அந்த ஃபில்டர் பட்டன்லாம் போடலாம். ஆமா, ஹைட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஹைட் இது பத்தாது, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி. ஓகே, இப்போ கொஞ்சம் டாப்ல ஏத்திருங்க, அந்த ஃபுல்லா மேல கொண்டு போயிருங்க அந்த பர்టిక్యులர். இப்போ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட். ஓகே
கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு நல்ல டார்க் கலர் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட ஒயிட் கொடுத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியாது. ஏன்னா உங்களோட ஓகே ஃபைன் ஒயிட் கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கலர் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை விட்டுருங்க. ஸோ இது வந்து என்னன்னா பேனர்னு சொல்லுவோம் டிசைனிங் சைட்ல. ஸோ பேனர்னா என்னன்னா இந்த இடத்துல தான் நம்ம டைட்டில் எல்லாமே ஆட் பண்ணுவோம். நம்ம ரிப்போர்ட்டுக்கு டைட்டில் ஏதாவது நீங்க இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்க ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இங்கே நீங்க வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைக் டைட்டில் இல்ல பட்டன் போங்க. இது டைட்டில் இல்ல பட்டன் போங்க. பட்டன்ல தான் இருக்கு. ஓகே இல்ல அந்த பட்டன் ஆப்ஷன்ல ஸ்டைல் போனீங்க, இல்ல ஸ்டைல் ஆர் ஷேப்னு நினைக்கிறேன். அதுல டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்ல ஜி, இதுல இல்ல ஜி. ஸ்டைல் போங்க. இதுவா? டெக்ஸ்ட் அதான். அதுல ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ, மீன்ஸ் உங்க டாஷ்போர்டோட பேர் கோவிட் டாஷ்போர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. கோவிட் ஸ்டேட்டஸா? ஸோ இது ஒயிட் கலர்ல இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மேட்சிங்கான கலர் கொடுத்து. ஓகே ஃபைன். ஸோ இது வந்து அகைன் லைக் நீங்க எப்போ டாஷ்போர்ட் டெவலப் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறது வந்து நல்லது. சபா இது மாதிரி வந்துச்சுனாவே ஃபார்மேட்டுக்கே டைம் எடுக்குவாங்க. ஆக்சுவலா டிசைனிங் தான் இதுல 50% ஒர்க்கே இருக்கும். ஏன்னா மற்ற கான்செப்ட்லாம் வந்து நீங்க ஒரு தடவை தான் பண்ணுவோம். லைக் ஒரு தடவை பண்ணிட்டோம்னா டிசைன் பண்றதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகாது. டேட்டா மாடிஃபிகேஷனுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகுது. டிசைனிங்க்கு தான் டைம் எடுக்கும். இதுல இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் போல டிசைன் வந்து இன்னொருத்தருக்கு பிடிக்காது. நீங்க கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணிட்டு போய் யூசர்ட்ட கொடுத்தா எனக்கு இந்த டிசைன் வேணா வேற மாதிரி மாத்தி கொடு அப்படின்னா, அப்ப கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். பட் ஸ்டில் அதோட மித் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். பிசினஸ் யூசர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரியல் டைம்ல சொல்றேன். இப்போ அரப் கண்ட்ரீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே வர மாதிரி இருக்கும். அவங்களோட கலர் தீமே வர மாதிரி இருக்கும். இப்போ இது யூகே யூஎஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா அவங்களோட கலர் தீம் வர மாதிரி இருக்கும். ஸோ அதையே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நீங்க இவ்வளவு இதுல 4 கொண்டு வந்திருக்கீங்களா? எனர்ஜி புரியல. இல்ல ஒரே இடத்துல 4 கொண்டு வந்திருக்கீங்க. இதை சின்னதாக்கிறீங்க. நான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருப்பேன் ஆக்சுவலா. அதுக்கு என்ன பண்ணலாம்னா வெளியில கிளிக் பண்ணிக்கோங்க. அவுட்டர் லேயர்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இல்ல இதை செலக்ட் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு செலக்ட் ஆயிருக்கு, டேபிள் செலக்ட் ஆயிருக்கு. எல்லாத்தையுமே அன்செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபார்மட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ரைட் சைடுல ஃபார்மட்டா பில்டுக்கு பக்கத்துல ஃபார்மட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பேஜ் கேன்வாஸ் செட்டிங் இருக்கும் பாருங்க. அதுல டைப்னு ஒன்று இருக்கா? டைப் அதுல கஸ்டம் கொடுத்துக்கோங்க. சோ ஹைட் வந்து 1900, வித் வந்து 900 கொடுத்துக்கோங்க. எப்படி வருது? 900 ஓகே. 1200 கொடுங்க. ஓகே 1200 உங்களுக்கு மேட்ச். ஓகே ஆக்சுவலா உங்களுக்கு ஃபுல் சைஸ் வந்து இந்த கவர் ஆயிருக்கு. ஹைட்டை மாத்தணும். அப்போ 1100 கொடுங்க ஹைட். ஓகே ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட சைஸை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஹைட் அண்ட் வித். இப்போ வித் 900 மாத்திருங்க, இல்லைன்னா 800 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது நம்மளோட ரேண்டம் பிக் தான். லைக் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம இங்க கொடுத்துக்கலாம். நான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே
இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஏத்த மாதிரி. பட் என்னன்னா நீங்க ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க சைஸ் அப்படின்னா நீங்க பண்ண டிசைன் இருக்குல்ல, மீன்ஸ் நம்ம டிசைன் உள்ள பண்ணிருக்கோம்ல, விஷுவல் பண்ணிருக்கோம்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் சைஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லைன்னா ரீடபிளா இருக்காது. அந்த டெக்ஸ்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. மத்தவங்க எல்லாருக்கும் எப்படி ஓகே இருக்கா? ட்ரை பண்றீங்களா? எங்கேயும் பிளாக் ஆயிருக்கா? இல்ல அச்சீவ் பண்ண முடியுதா? எல்லாம் ஒழுங்கா தான் சார் வருது. உங்க சூப்பர் சூப்பர். மாடல் திரும்ப இன்னொரு வாட்டி காமிச்சீங்க. டிசைனா? ஆமா சார், அது கொஞ்சம். ஓகே, நான் டிசைன் நான் என்ன பண்றேன்னா வாட்ஸ்அப் குரூப்ல நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். நான் ஓகே ஆக்சுவலா சார். அன்பார்ச்சுனேட்டா சிஸ்டம் கனெக்ட் பண்ணல. இது போட்டு விட்டுருக்கேன், வாய்ஸ் போட்டு விட்டுருக்கேன். ஸோ ரன் பண்ணி முடிய டைம் எடுக்கும். நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்புறேன். அந்த போன்ல ஓகே கனெக்ட் பண்ண முடியும், லிங்க் ஓப்பன் லிங்க் தான் அது. நான் லிங்க் அனுப்பி போடுறேன். சரி, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. டவுட்னா மட்டும் சொல்லுங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ இதுல வந்து நீங்க 2 கிராஃப் ஒண்ணு, இன்னொன்னு கார்டு வந்திருக்கீங்க. ஆமா. கிராஃப் சார்ட்டா? இங்க என்ன சார்ட் இருந்து கூட தெரியல. சரி, ஓகே, பை சார்ட்டுக்கு வந்துடும். நான் பிலீவ் பண்றேன் நீங்க இப்படிதான் கொண்டு வந்திருக்கீங்கன்னு. Total cases. Okay. Okay.
ஜி எதுவும் பிளாக்கா பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுல இந்த எனக்கு இப்போ உங்க கேஸ் எடுத்துங்க, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு பாத்தீங்களா? எனக்கு எப்படி அது பண்ணணும்னு தெரியல. அது ஏன் அது விசிபிளா கிளியர்னா எனக்கு புரியல. பேக்ரவுண்டா? பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்ல, பின்னாடி இருக்கிற அந்த அதான் சொல்றேன். பேக்ரவுண்டுக்கு நான் என்ன பண்ணிருப்பேன்னா ஒரு சின்ன ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டிருப்பேன். அதான் பாக்ஸ் போட்டு ஒரு கலர் கொடுக்கல, இல்ல ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டு ஒரு கலர் கொடுத்திருப்பேன். சோ அது என்ன பண்ணும்னா கம்ப்ளீட்டா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி விட்டுரும். இப்போ எப்படி சொல்றீங்க? இது சொல்றீங்க இந்த மாதிரி இப்போ அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டிருக்கீங்கல்ல, அதுக்கு கலர் கொடுங்க, பேக்ரவுண்ட் கலர் கொடுங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் கலரா என்ன கொடுக்கணும்? அதுக்கு டார்க்கா ஏதாவது ஒரு கலர் கொடுங்க. டார்க்கா கொடுங்க. டார்க்கா? இதா? இல்ல ஒயிட்ல கொடுத்துருக்கீங்கல்ல, கொஞ்சம் டார்க்கா. ஓகே, இதை கொடுத்துட்டீங்கல்ல. சோ இது கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வேற ஏதாவது கலர் கொடுங்க. ஒயிட் இல்லாம வேற ஏதாவது ஆஷ் கலர் இந்த மாதிரி கொடுங்க. ஓகே. சோ இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மீன்ஸ் ஒரு 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 சின்ன ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. சரி. போதும். இதுக்குள்ள அந்த விஷுவல் தூக்கி உள்ள கொண்டு போய் ஓகே. அத கொஞ்சம் ரைட்ல கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க, மேல கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க, லெஃப்ட்ல கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க, டாப்ல கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கொயருக்குள்ள அந்த ஸ்கொயர் வர மாதிரி பாத்துக்கோங்க. ஃபுல்லா வேண்டாம், ஃபுல்லா கவர் பண்ணா நல்லா இருக்காது. சோ கொஞ்சம் அது வந்து பார்டர் மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. சரி. டாப்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், பாட்டம்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். இது ஃபுல்லா வருது. இதுக்குள்ள இது போதாதா? இல்ல நீங்க ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டீங்கல்ல, அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா பேக்ரவுண்ட்ல இருக்க ரெக்டாங்கிள் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் மாதிரி தெரியணும் வெளியில. அதுக்கு உள்ள நீங்க வந்து இதை ஆட் பண்ண போறீங்க. சோ இதுக்கு சைஸ் டிக்ரீஸ் பண்ணுங்க. விஷுவல் கூட சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணுங்க.
இதோட சைஸ் டிக்ரீஸ் பண்ணுமா? விஷுவலோட சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுங்க, ஹைட்டையும் டிக்ரீஸ் பண்ணுங்க, வித்தையும் டிக்ரீஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து அதை கொண்டு போய் உள்ள வைங்க, வித்தையும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதை கொண்டு போய் அந்த இதுக்குள்ள வைங்க, உள்ள கொண்டு போய். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா வெளியில இருக்கிறது பார்டரா இருக்கும். ஸோ இவ்வளவு கம்மி பண்ண வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ஹைட்டையும் வித்தையும் நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்கொயருக்குள்ள இன்னொரு ஸ்கொயர் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைஸ். ஸோ இதைதான் நான் இங்கே பண்ணியிருப்பேன். நான் என்ன பண்ணிருப்பேன்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுக்கு வந்து ஒரு கலர் கொடுத்துட்டு இந்த இதுக்கு நான் வேற கலர் வேணா நான் வேற கலர் ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிருப்பேன். இல்ல நீங்க உங்களுக்கு விசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் காட்டுறேன். என்னோட இதை ஓபன் பண்ணுங்களேன். அதான் எனக்கு இந்த மாதிரி வரணும். நான் இப்போ ஓகே, ஸோ இந்த மாதிரி அதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்கொயரா ஆட் பண்ணலாம். ஆக்சுவலா கரெக்டா லோட் ஆயிருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட்ல ஒரு ஸ்கொயர் இருக்கும், ஆஷ் கலர்ல ஒரு ஸ்கொயர் இருக்கும். அது இது கொண்டு வரதுக்கு தான் நான் கேட்கறேன். உங்களுக்கு இதுவே வேணும் அப்படின்னா நீங்க பேக்ரவுண்ட் போட வேண்டாம், உங்களோட அந்த பேக்ரவுண்ட் கலர் ஒன்று ஆட் பண்ணிருக்கீங்களா, இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த ஒரு பிங்க் கலர்ல ஒரு இமேஜ் இருக்குல்ல, அது வந்து இன்னும் டார்க்கா இருக்கணும். இது வேணாமா பேக்ரவுண்ட்? அப்போ இது ரெக்டாங்கிள் உங்களுக்கு பேக்ரவுண்டே வேண்டாம், எனக்கு டைரக்டா டிஸ்ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து பின்னாடி இருக்கிற இமேஜ் வந்து இன்னும் டார்க்கா இருக்கும். சோ டார்க்கா இருக்கதான் அந்த ஒயிட்டோட விசிபிலிட்டி உங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் அந்த ரெட்டை சூஸ் பண்ணிருக்கேன். You mean that இந்த இமேஜ் டார்க்கா இருக்கும்? இது பேக்ரவுண்ட் இமேஜ் சொல்றேன். சோ உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா அதுக்கு பதிலா இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு ஸ்கொயர் பாக்ஸ் மேல நீங்க ஓகே, இந்த பேக்ரவுண்ட் நம்ம சூஸ் பண்ற பேஸ் பண்ணி தான் இது டார்க்கா தெரியும். ஆமா, அத பொறுத்தா நீங்க கலரே சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்பதான் வரும்ங்கறீங்களா? டிசைன்ல அவ்வளவு மேட்டர் இருக்கு. சோ ஆக்சுவலா டிசைன்ங்கிறது ஈஸியா சொல்லுவாங்க, பட் சின்ன இதுவும் உங்களுக்கு பெரிய லெவல் இம்பாக்ட். சோ எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதால தான் விசிபிலிட்டி இல்லங்கறீங்க. கரெக்ட். சோ இதுக்கு நீங்க என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லா விஷுவலுக்கும் பேக்ரவுண்ட் ஒயிட் கலர்ல கொடுத்துட்டு டெக்ஸ்டோட கலர் ஃபுல்லா வேற கலர்ல மாத்தி பார்க்கலாம். அது வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க, நீங்க மல்டிபிள் அட்டம் ட்ரை பண்ணுங்க. ஸோ அதனால தான் நான் கமெண்ட் கொடுக்கறது இல்லை, நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும். ஓகே, இந்த தீம்ல நம்ம போலாம்னு சொல்லிட்டு ஒரு லைன் பிடிச்சி போயிட்டே இருக்கலாம். இந்த கமா வர்றதுக்கு நம்ம இதுதான் பண்ணுமா? இங்க பேக்ரவுண்ட்ல அந்த ஃபீல்ட்ல தான் டெக்ஸ்டா மாத்தணுமா? இல்ல, கமாக்கு வந்து ஃபார்மட் மேல அந்த காலமை செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த பர்టిక్యులர் காலம் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதான் அது பர்టిక్యులர் காலம், அந்த காலமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டாப்ல வந்து ஒரு ஃபார்மல் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணுங்க, லோட்லாம் பண்ண வேணாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேல கமா இருக்கும் பாருங்க, கமா சிம்பிள் இருக்கு பாருங்க, அதை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. எனக்கு இது இந்த திக்னஸ் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்றது? எதுஜி இந்த பார்டர் ரிமூவ் பண்ணனும் எனக்கு. அந்த விஷுவல் இருக்கிற பார்டர் எந்த விஷுவல் செலக்ட் பண்ணிக்கங்க. எனக்கு கரெக்ட்டா இந்த விஷுவல் தெரியுதா உங்களுக்கு? கார்டா? ஆமா, கார்ட். அந்த கார்ட்ல எதை ரிமூவ் பண்ணனும்? பார்டர், இந்த திக் லைன் வருது பாத்தீங்களா? ஆமா, நீங்க பார்டர் க்ளோஸ் பண்ணுங்க, கம்ப்ளீட்டா பார்டர் ரிமூவ் பண்ணிருங்க. எஃபெக்ட் போயிட்டு அதான் பண்ணினோம். விஷுவல் பார்டரா இதுவா? அதை ரிமூவ் பண்ணிருங்க. போக மாட்டேங்குது. நீங்க வெளியில கிளிக் பண்ணுங்க, நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க அதனால காட்டுது, ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே, இதுதான் மேட்டர். ஓகே, உங்களுடைய இது எனக்கு தெரிஞ்சதான் நான் ஓகே ஓகே இதுவும் பண்றேன். நான் அனுப்புறேன், நான் அன்னைக்கு நைட் அனுப்பிச்சிடுறேன். நான் அது ஓஎஸ் ரீபில்ட் ஆகிட்டு இருக்கா, ஸோ அதனால லாகின். ஏன்னா ஆக்சுவலா நான் இது என்னோட அந்த நான் அனுப்பிச்சேன்ல உங்களுக்கு கோவிட் டேஷ்போர்ட் அனுப்பிச்சிருக்கேன்ல, ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கீங்கல்ல, அது வந்து பப்ளிக் லிங்க் ஆக்சுவலா. ஸோ
ஸோ பப்ளிக் லிங்க்னா நான் ஆல்ரெடி அதை நெட்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ யார் வேணா யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன். ஜி நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. நான் ஆக்சுவலா இன்னைக்கு கொஞ்சம் குயிக்கா ஷட் டவுன் பண்ணணும். ஒரு சிஸ்டம்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம். நான் எதுவும் டவுட்னா நீங்க பிங் பண்ணுங்க. நான் அகைன் நான் திரும்ப கனெக்ட் பண்றேன், இல்ல வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்றேன். பெண்டிங் இதை வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். வேற எதுவும் பிளாக்கர் இருக்கா இப்போ எதுவும் குயிக்கா டிஸ்கஸ் பண்ண இருக்கா? இல்ல ஜி, நீங்க இந்த இதை ஷேர் பண்ணுங்க.
ஓகே, நான் லிங்க் இன்னைக்கு நான் இப்போ அனுப்பிச்சிடுறேன். இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேன். சிஸ்டம்ஸ் லாகின் ஆன உடனே அனுப்பிச்சிடுறேன். அதான் பார்க்க போறேன். இன்னொன்னு லாஸ்ட் இந்த இது இருக்குல்ல, இது ஸ்லைசர்ல வரலையா? அப்புறம் இது என்ன? இது ஆக்சுவலி இது ட்ரில் டவுன் தனியா இருக்கா? இன்னும் ட்ரில் டவுன் தனியா இருக்கான்னு ஃபில்டர் ஒரு நிமிஷம் ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம். எந்த இந்த கண்ட்ரி கேக்குறீங்க? இல்ல ஆல் கண்ட்ரி ட்ரில் டவுன். அதான் அந்த கண்ட்ரி ஆக்சுவலா அது கண்ட்ரி ஸ்லைசர் அது. ஓகே, கண்ட்ரியோட ஸ்லைசர் அது. ஸ்லைசர். ஓகே, ஸ்லைசர் வந்து நீங்க இந்த மாதிரி ட்ரில் டவுனா மாத்திருக்கீங்க. ஒரு இந்த மாதிரி நீங்க ஸ்லைசர் ஆட் பண்ணிட்டு மேல சின்ன ஒரு டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே டிராப் டவுன் ஆன் கேக்கும். டிராப் டவுன் ஆர் லிஸ்ட்னு கேக்கும். டிராப் டவுன் கொடுத்தா டிராப் டவுன். ஃபைன். ஓகே ஜி. ஓகே நீங்க ஓகே ஜி, நான் கட் பண்றேன். அப்போ நாம நாளைக்கு கனெக்ட் பண்ணலாம். சோ गाइस, நீங்க அது மத்தவங்க வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. டவுட்ஸ் நாளைக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.